வாணி என்கிற ஆற்றின் கதையை சிறுவர்களுக்காக எழுதிய ஒரு கவிஞன் தான் எழுதினா. ஆற்றங்கரையில் பிறந்த நம் நாகரிகத்திலா இத்தனை அழுக்குகள் எழுதினா. அப்படி வாணி என்கிற சிறுவர் இலக்கியம் படைத்த ஈரோடு ஷர்மிளா அவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கிறோம். ஒரு உத்தரவாதத்தை தர 8:20 உணவு மிகச்சரியாக நாம் எல்லாரும் 8:20 நிகழ்வு முடிந்து உணவு உண்ண செல்வோம் என்பதை உங்களின் மேலுள்ள நம்பிக்கையினால் சொல்கிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மிகச் சுருக்கமாக 2 விஷயம்தான். ஒன்று இந்த அரங்கத்தில் சிறார் எழுத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தை மனசார நான் பாராட்டுறேன். என்ன காரணம் அப்படின்னா, பெரியவங்களுக்கு எழுதி எழுதி என்ன மாற்றத்தை இந்த சமூகம் எடுத்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு உரம் கொடுக்கறத விட சின்ன செடியாக இருக்கும் பொழுதே ஒரு நல்ல உரம் கொடுத்து பாருங்க, அது எப்படி வளர்ந்து நிற்கணும் பாருங்க. அப்புறம் நம்ம இப்போ இந்த வாணியை பற்றி சொல்லணும் அப்படிங்கும்பொழுது ஒரு விஷயத்தை நான் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லி ஆகணும். இது ஒரு நடந்த ஒரு ஆற்றை காப்பாற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் வரலாறு. அது இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 92 வயதான ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியை பற்றிய ஒரு கதை இது. நீங்கள் குழந்தைகளோடு பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நாவல் தான் வாணி. இந்த வாணி என்பது வேறு எதுவும் இல்லை, பவானி ஆறு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய கழிவின் காரணமாக மிக பெரிய அளவில் மாசடைந்து அது கிட்டத்தட்ட முடிந்து போய் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பெண் தலைமை தாங்கி அந்த ஆற்றை காப்பாற்றிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வரலாறு தான் இந்த வாணி நாவல். அவங்க வேற யாரும் இல்லை, கோபி செட்டிபாளையத்தை சார்ந்த சத்யசுந்தரி என்ற ஒரு மருத்துவர். அவர்கள் கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு மேல பிரசவம் பார்த்த ஒரு மருத்துவர். வெறும் நோயாளிகளுக்கு மட்டும் மருத்துவம் பார்க்காம அந்த நோய்க்கான காரணத்தை கண்டு அதற்கான எந்த இடத்தில் இந்த தவறு நடக்குதுன்னு சொல்லி ஒரு சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடிய, நான் கையெடுத்து வணங்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமையை பற்றிய கதை தான் இந்த வாணி. நான் அந்த சத்யசுந்தரி அம்மாவோடு சேர்ந்து மிக சாதாரண மனிதர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அதில் கூடி பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து போராடி கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளுக்கு மேலாக மிக கடுமையான போராட்டங்களை சந்தித்து ஒரு ஆற்றை காப்பாற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வியப்பான விஷயம். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை தோழமைகளுக்கும் நான் ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சத்யசுந்தரி அம்மாவுடைய குரலாக நான் இங்கு பதிவு செய்கிறேன். மனிதன் எதை வேண்டுமானாலும் கண்டுபிடித்து விட முடியும், உருவாக்கிவிட முடியும். ஆனால் ஒரு ஆற்றை உருவாக்கிவிட முடியுமா? நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆற்றை ஒரு மனிதனால் உருவாக்கிவிட முடியுமா? முடியாது. தண்ணி இருந்தாதான், நிலம் இருந்தாதான் நம்மளால வாழ முடியும். உயிர்கள் இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ முடியும் என்ற சாட்சியாக இருப்பது நதிதான். நதி நாகரிகம்தான் எல்லா இடத்திலும் இருந்திருக்கிறது. இந்த விருதை நான் எனக்கான விருதாகவோ என் எழுத்துக்கான விருதாகவோ நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு போராட்டங்களுக்கு இடையில் எல்லா மனிதர்களுக்காகவும் எல்லா உயிர்களுக்காகவும் போராடி மீட்டிருக்கக்கூடிய சத்யசுந்தரி அம்மாவிற்குத்தான் நான் இதை சமர்ப்பணம் செய்கிறேன். நான் வாழக்கூடிய காலத்தில் என் பகுதியில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஆளுமையாக நான் அந்த தாயை நான் பார்க்கிறேன். அவர்கள் இன்னும் வரைக்கும் அவர்கள் உயிரோடு அவர்கள் வேலையை அவர்களே செய்து கொண்டு வாழக்கூடிய 92 வயதான ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இன்றும் இருக்கிறார்கள். நீங்கள் யார் வேண்டுமானாலும் போய் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த மருத்துவரை சந்தித்து விட முடியும். மிக எளிமையான மனிதர். ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். அவர்கள் இந்த போராட்டம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் அவர்களை விலைக்கு வாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் கார்ப்பரேட் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு, இந்த பூமியில நீங்க இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பணக்காரர்கள்ல தலைவர் வந்துட்டே இருக்காரு செயலாளர். இருந்தாலும் இந்த இடத்துக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்த பூமியில் பணத்திற்கு விலை போகாத மனிதர்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
அவர்களின் நம் குழந்தைகளுக்கு, நம் இளையோர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதுதான் நம்மை போன்றவர்களுக்கான கடமை என்று நினைத்துத்தான் இந்த நாவலை நான் எழுதியிருக்கிறேன். அதனால் இந்த புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தை நான் மிகவும் வணங்கி இந்த நேரத்திலே தங்கமூர்த்தி ஐயா அவர்களை நான் நினைவுபடுத்துகிறேன். என்ன காரணம் சொன்னா, ஏதோ விருது கொடுத்திருக்காங்கன்னு மட்டும் சொல்லாம அந்த நூல் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் சொல்லி அதற்காக உங்களுக்கு விருதுக்கு தேர்வாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இங்க பேசின அத்தனை பேரும் நூல்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா அத்தனை பேரும் வாசித்திருக்கிறீங்க. இந்த விருதை நான் மிக கௌரவமாகவும் பெருமையாகவும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.